நம்மளோட வாஞ்சையை பார்க்கிறாரு. வாஞ்சை என்ன அர்த்தம்? ஆசை, விருப்பம். நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை, நம்முடைய எண்ணம் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு இயேசு அதுவும் பார்க்கிறாரு. அங்க சிறுமையை பார்த்தாரு, ஒடுக்கப்படுவதை பார்த்தாரு. இப்போ என்ன பார்க்கற? ஆண்டவர் வாஞ்சையை பார்க்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு சொன்ன காலில் ஒரு அம்மா ஒரு டீ கடையில தான் சொன்னாங்க, 2 பசங்க, 4 வயசு பசங்க, ட்வின்ஸ் தான். அந்த அம்மா சொல்றாங்க பசங்க கிட்ட டீ ஷாப்ல, பாரு நம்ம சபைக்கு போறோம், இப்போ தூங்க கூடாது. சபையை போய் என்ன வயசு அவங்களுக்கு? 4 வயசு. சபையில போய் தூங்க கூடாது, சரியா உட்காரணும், அப்படியே கேட்கணும். அவர் டீ சாப்பிட போறாரு, நான் போறேங்க, டைம் வச்சு நான் போறேன், நீங்க வாங்க பின்னாடி. நான் சபைக்கு ஒழுங்கா போனாவே பிடிக்காது அவங்களுக்கு. மனுஷன் டீ சாப்பிடுறது தப்பா? அவர் திட்டுறாங்க, பூச்சி காலையே திட்டுறாங்க ஆரம்பிச்சு. 4 வயசு பசங்க 2 பசங்க கூட்டு வந்து சபை கூட்டு போறாங்க. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு சர்வீஸ் 5 மணிக்கு. நம்ம நினைக்கிறோம் 6 மணி ஆச்சு, 6 மணி 5 மணிக்கே போறாங்க. அப்போ தேவன் அவன் வாஞ்சியை பாருங்க. நான் சொல்றேன், அவன் வாஞ்சி ஆண்டவர் பாக்குறாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம சர்ச்சுக்கு வரோம் 6 மணிக்குன்னா நம்ம எப்போ ஏஞ்சிப்போம் சொல்லுங்க? சில 5 மணிக்கு ஏஞ்சிப்பீங்க, 4:30 மணிக்கு ஏஞ்சிப்பீங்க. அது ஆண்டவர் பாக்குறாரு இல்ல? ஆண்டருக்காக நீங்க ஏஞ்சிக்கிறீங்க. இன்னைக்குதான் நல்ல ஹாலிடே, ஜாலி டே. சண்டேனா ஹாலிடே இல்லை எல்லாருக்கும். கீர்த்திக்கு ஹாலிடே, பசங்க லீவுனா அவங்க ஹாலிடே தான். சனிக்கிழமை லீவ் விட்டாங்கன்னா ஜாலியா படுத்துப்பாங்க கொஞ்ச நேரம். இல்லை காலை ஏஞ்சிக்கணும், 5 மணிக்குள்ள ஏஞ்சிக்கணும். வந்து அது ஹாலிடே தான். ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம ஏஞ்சி வரணும்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஆனாலும் ஆண்டருக்காக வரீங்கன்னு அந்த ஆண்டவர் பாக்குறாரு. வாஞ்சைகளை கர்த்தர் என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. இங்க சகையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பார்க்கணும் ஆசை, சகையை கொண்டு பார்க்கணும் ஆசை. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு என்ன ஆசை கேட்டவங்க சொல்லுவாங்க, என் பசங்க ஆசை இருக்கு ஊட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு. நானா ஊட்டி கூட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க ஆசை அவங்களுக்கு வந்து. எனக்கு ஆசை, என்ன ஆசை? நிறைய சர்ச்சைங்க வந்து ஹெல்ப் பண்ணும் ஆசை எனக்கு வந்து. எனக்கு ஒரு ஆசை, பிரேமுக்கு ஒரு ஆசை இருக்கும், அக்காவுக்கு ஒரு ஆசை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆண்டிக்கு ஒரு ஆசை இருக்கும், சின்ன எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அவன் எது குறித்து யோசிக்க கூடாது, அவன் என்ன பண்ணக்கூடாது, அவன் கஷ்டப்படக்கூடாது. அது அவங்க ஆசை. அவங்களுக்கு அவன் மைண்டு ஃபுல்லா அதுதான் இருக்கும். எனக்கு நம்ம ஆசை, என் அக்கா என் தம்பி நான் நல்லா இருக்கேன், அவங்க ஆசை. கீர்த்திக்கு ஒரு ஆசை, எங்க அப்பா கஷ்டப்படாம சாப்பிடணும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு, அவங்க ஆசை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அல்லேலூயா. ஆசை கண்டிப்பா. அக்காவுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆண்டவர் அவன் ஆசை நிறைவேற்றோம். அல்லேலூயா. வாஞ்சைகளை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ சகேயை குறித்து பார்க்கும்போது கூட ஆசை. என்ன ஆசைன்னா ஆண்டவர் பார்க்கணும், ஏசப்பாவை பார்க்கணும். ஏசப்பாவை பார்க்க முடியுமா சொல்லுங்க? இன்னைக்கு நீங்க சீப்பின் சொல்லி பார்க்க முடியுமா? ஈஸியா பார்க்க முடியாது. ஏன்? சுத்தி ஆளுங்க இருப்பாங்க. அவர் உங்களை பார்க்க கூட பார்க்க முடியாது. போயிட்டு இவங்க சொல்லுவாங்க, நான் செக் பண்ணுவாங்க, ஃபுல்லா போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அப்படிதான் கிட்ட கூட்டு போவாங்க. இப்ப இயேசு வந்து அந்த வழியா வராரு. சுத்தி யாரு இருக்காங்க? அவங்க சுத்தி அவங்க சீசங்க இருக்காங்க, ஜனங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவரை போய்கிட்டு இருக்காரு, சுத்தி ஆளுங்க இருக்காங்க. இந்த சகையை குறிச்சு பையில பார்க்கும் போது கூட அவன் குள்ளமா இருப்பானா வேற. ஆனாலும் பார்க்கணும் ஆசை. அவன் அது யோசிக்கவே இல்லை. நம்ம குள்ளமா இருக்கிறோம், நம்ம பார்க்க முடியாது. அவன் யோசிக்கவே இல்லை, எப்படியாதான் பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை வந்த உங்களே நீங்க நினைச்சுன்னா, இன்னைக்கு சபைக்கு வந்தீங்களா, போகும்போது ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஏதாவது நான் வாங்கிக்கிட்டு தான் போகணும். அல்லேலூயா. அதுதான் ஒரு வைராக்கியம், அதான் ஒரு வாஞ்சை. இன்னைக்கு நான் சும்மா போக மாட்டேன். பையில தான் போட்டு யாக்கோபு என்ன பண்றான்? ஆண்டவரே சொல்றாரு, விடப்பா, விடியுது, நான் விட மாட்டேன். இன்னைக்கு கொடுத்தாதான் உண்மை விடுவேன். இந்த சகை வாழ்க்கையில கூட இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோட என்ன பண்றான்? பார்க்க முடியல. வந்து அவன் என்ன பண்ற? வகை தேடினான். எனக்கு வகை தேடினான். அந்த அனுபவம் தான். எப்படியாவது என்ன பண்ண வாழ்க்கையில கூட ஏதாவது கர்த்தருக்குள்ள நம்ம இன்னும் வளரணும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், கர்த்தருக்காக ஏதாவது நம்ம பெற்றுக்கொள்ளணும். எப்ப சொல்றேன்னு, ஆண்டருக்காக ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு காரியம் செய்வார். நம்ம செய்யாம அவர் எதுவுமே நம்ம செய்ய மாட்டார். என்னங்க அப்படியே ஆண்டு கொடுத்தா கொடுப்பா, அப்படி கிடையாது. விதைக்கிறோம் அறுப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவான். வந்து மறக்காம நல்லா இருந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான், மறக்க மாட்டான் நம்மள வந்து. இப்போ இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்றான்? சகையை வந்து முடியல சொல்லிட்டு ஓடி போல. இங்க நிறைய பேர் என்னன்னா முயற்சி பண்ணுவாங்க, அவள் தான் ஏசப்பா செய்யல, அவள் தான். ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, 1 வீக் ஜெபம் பண்ணுவாங்க, 1 மாசம் ஜெபம் பண்ணுவாங்க, அவள் தான் ஆண்டவர் செய்யல. அது கிடையாது.
அவர் செய்கிற வரைக்கும் என்ன பண்ணோம் நம்ம வந்து அவர்கிட்ட அத பைபிள் சொல்றாரு, சோர்ந்து போகாமல். ஒரு அம்மா என்ன பண்றாங்க, போயிட்டு எனக்கு நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்க கேக்குறாங்க. போயிட்டு அவர் நியாயம் செய்யற மாதிரி தெரியல, அவரும் பேசாம உட்கார்ந்து இருக்காரு. இந்த அம்மா கேட்டு 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 அவருக்கு லாஸ்ட் இல்ல செஞ்சலாம். மனுஷனே யோசிக்கிறான், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான உங்க ஜெபங்களுக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்காமல் இருப்பாரோ? சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த பாட்டுக்கு எது நடந்ததோ எது நடக்குமோ எல்லாமே என் தேவன் நீர் அறிந்திருக்கின்றீர், எல்லாமே நன்மையாகவே செய்து முடிக்கும் கர்த்தர். இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாட்டு நான் பாட்டுக்கேன். பாட்டை எழுதி அதுக்காக போட்டு எல்லாம் கொண்டு போயிட்டு மலை மேல போயிட்டு வெயில்ல போயிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு பீச்சில போய் பாடணும் நானும் கீர்த்தி, லால 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 எல்லாம் என்ன கேட்கிறான் நான் அந்த பாட்டுல வந்து நல்லா இருக்குங்க. நாங்க எதுங்க லால 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 பாட்டு இந்த நல்லா இருக்கான். அந்த பாட்டோட நம்ம மைண்ட்ல வரலையா, இந்த லாலா தான் வந்துச்சா அவங்களுக்கு மைண்ட்ல வந்து. இது நம்ம ரொம்ப நினைக்கிறோம், அது வராது தெரியுமா? இவன் தான் நம்ம நேசிக்க மாட்டான். நம்ம யாரெல்லாம் மற்றவன் நினைக்கிறோம் அவன் நேசிப்பான் நம்ம, தெரியுமா? வந்து அதுதான் உண்மை. அல்லேலூயா. தாங்கோ தாங்கோ தாங்குவோம், நம்ம தாங்க மாட்டான். நம்ம தாங்கவே மாட்டோம் பாரு, அவன் நம்ம தாங்குவான். அல்லேலூயா. இப்ப சகேயு இயேசுவை பார்க்கணும், என்ன பண்ற, மரத்து மேல உட்காடுறான். போயிட்டு இப்ப வந்து ஏதாவது முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணதானே. நீ நிறைய பேர் முயற்சி பண்ற கிடையாது, அவள் தான் முடிஞ்சு போச்சுட வாழ்க்கை. போராடி பார்த்தேன், செஞ்சு பார்த்தேன், கத்தி பார்த்தேன், அப்படி கிடையாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சகேயுமா அவன் வாஞ்சியா ஆண்டவர் பாக்குற பாருங்க, மரத்துல உட்கார்ந்துருக்கான். போயிட்டு இயேசுவை பாக்குறான் மேல கீழே. அப்பேற்பட்ட ஒரு வாஞ்சி நமக்கு இருக்கணும். இன்னைக்கு பார்க்கணும் முடிவு பண்ணிட்டா பார்த்துட்டான். போயிட்டு இன்னைக்கு அதுதான் தேவ சமூகத்துல வந்த உங்களை ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாஞ்சைகளை கர்த்தர் பாக்குறாரு. அவன் பார்த்த ஒண்ணு இப்ப என்ன பண்ற, இயேசு அந்த வழியாய் கடந்து போகும்போது அவன் நின்னாராங்க. நின்னு மேல பார்த்த இயேசுவை அவனை பார்த்தாரா வந்து. அப்ப ஆண்டவர் பாருங்க அவனை பாக்குறாரு. இயேசு அவன் பார்க்க நினைச்சான், இயேசு அவரை பாக்குறாரு. அன்னைக்கு எத்தனையோ பேர் சுத்தி இருந்தா கூட ஆண்டவர் சொல்ல யாரையும் சொல்ல அந்த வார்த்தை வந்து, சகேயு இன்னைக்கு நான் உங்க வீட்டுல என்ன பண்ண தங்க போறேன் வாண்டார். அல்லேலூயா. எதுக்கு அது ஆசனாரு? அவர் அத்தனை பேர் அங்க இருந்தா கூட யாருக்கும் அந்த வாஞ்சியே கிடையாது. இவனுக்கு அந்த வாஞ்சி இருந்தது, அந்த பிரயாசம் இருந்து அவனுக்கு வந்து ஒரு மரத்தை ஏறுறான் பாருங்க. மேல அவன் மரத்தை ஏறுறான். இந்த சகேயு ஸ்கிட்டு போட்டு வந்தாங்க ஒண்ணு ஊர்ல தான். அதை வந்து அவர் சகேயு மரத்தை ஏற வச்சோம். அவன் ஏறின மரம் ஏற மாட்டார். அவர் வந்து ஏற முடியாது மரம்ன்றார் வந்து, ஏறுங்க ஐயா மரம், அதான் ஸ்கிட்டு வந்து. அது மாதிரி சும்மா ஒரு மரம் ஏறினா கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு வந்து. அவன் ஏறி உட்கார்ந்துருக்கா மேல. இயேசு பார்த்தாரு, அவனை பார்த்துட்டு இறங்கி வா, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரணும். ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. இயேசு வந்த இல்லத்திலே சந்தோஷம் உண்டு, எல்லாவற்றையும் அங்கே ஸ்தோத்திரம் உண்டு. எப்படி வீடு இயேசுப்பா? இல்லத்தின் தலைவராம் இயேசு இருக்கிறார், உள்ளத்தின் நேயராய் யாவும் அறிகிறார். ஆண்டவர் உங்க வீட்டுல எல்லாம் பாப்பாரா. உங்க பீர்வா, உள்ள ட்ரா, உங்களுடைய அரிசி போடுற அந்த டப்பா,